ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து டீ மாதிரி பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் நீங்கி நல்ல வெயிட் லாஸ் ஆகும். இந்த ரைஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் நம்ம வெயிட் லாஸ் டைமில். இந்த மாதிரி பேலன்ஸ் டயட் பண்ணுறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா இமீடியட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். தைராய்டு ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம் இருக்கவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஸ்நாக்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹா சேனல் க்ரோ யங்கர் வித் மஹா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ்க்கு வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரியலாக வந்து நான் என்ன சாப்பிட்றேன், வாட் ஐ ஈட் த ஹோல் டே அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது இல்லாமல் என்னோட சேர்ந்து என்னோடய ஹஸ்பண்டும் வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து அவங்களும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு லஞ்சுக்கு வந்து நான் என்ன மாதிரி பேக் பண்ணி கொடுக்குறேன், நான் என்ன ஃபுட்டு சாப்பிட்றேன், அவங்களுக்கு அதே ஃபுட்டை வந்து எப்படி பேக் பண்ணி கொடுக்குறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் வெளியில் இருக்கிறப்ப வந்து நம்ம போகிறப்ப எப்படி நம்ம வந்து டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம அதுக்கு என்ன மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இருக்குது, என்ன மாதிரி பொருட்கள்லாம் வந்து நம்ம வந்து பேக் பண்ணி கொடுக்குறப்போ அது மூலமாக வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கலாம், வெயிட் லாஸும் ஆகலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோவில். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெயிட் லாஸை வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து 1 மந்த்துக்குள்ளே இவ்வளோ குறையணும், 1 மந்த்துக்குள்ளே அவ்வளோ குறையணும் அப்படிங்கிற மாதிரிக்கு ஒரு இது வச்சுக்காமல் ஜென்ரலாக நம்ம லைஃப் லாங் ஆஃப் வந்து கிராஜுவலாக நம்ம எப்படி ஏறணுமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக 1/2 கிலோ, 1/4 கிலோ, 3/4 கிலோ, 1 கிலோ அப்படிங்கிற மாதிரி வந்து குறைச்சிட்டே போயிருக்க வந்து நம்ம வந்து ஸ்கின் வந்து ரொம்ப சேக் ஆகாது. ரொம்ப ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெயிட் நல்லா குறைஞ்சிருவாங்க, ஆனால் அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்கின்னெல்லாம் அங்கங்கே தொங்குற மாதிரி ஆயிரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் வந்து ஒரு க்ளோயிங் இருக்கும், அது போயிடும். அப்போ ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். ஸோ அதெல்லாம் ஆகாமல் தவிர்க்கிறதுக்கு நம்ம பேலன்ஸ் ஃபுட்டாக சாப்பிடணும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரேடியாக டிராஸ்டிக்காக நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக தண்ணி மட்டும் குடிச்சு போகிறேன், இன்றைக்கி ஃபுல்லாக நான் ஃப்ரூட் மட்டும் சாப்பிட போகிறேன் அப்படின்னு டிராஸ்டிக் டயட்டில் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இது வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியாமல் கண்ணா பின்னான்னு வந்து கொஞ்ச நாள் வெயிட் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் கண்ணா பின்னான்னு அதை இதையும் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இன்றைக்கி பேலன்ஸ்டாகவும் இருக்கணும், அதே சமயம் லாங் ரன்லேயும் நமக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி டயட்டை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே வெறும் வயிறில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிக்கணும். உங்களால் எவ்வளோ குடிக்க முடியுதோ அந்தளவு குடிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கப் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு நல்ல வார்மாக, அதாவது ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, டீ காஃபிலாம் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து சூடாக இருக்கக்கூடாது, வார்மாக குடிக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு உள்ள தண்ணியை எடுத்துகிட்டு நல்லா உட்காந்து பொறுமையாக வந்து நம்ம அந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கணும். ஸோ இதுதான் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே நம்மளுடைய பாடியை வந்து கிளென்சிங் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிங்க்கு. ஸோ அதனால் பொறுமையாக வந்து நம்ம குடிக்கலாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் வந்து நம்ம இன்றைக்கி நான் காட்டக்கூடிய இந்த டயட் பிளானை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 கிலோஸ் வந்து குறையும். ஸோ இந்த தண்ணி குடித்ததுக்கப்புறம் நம்மளுடைய காலை இதில் வந்து நம்ம வந்து டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க வந்து என்னென்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் காட்டுறேன். இந்த மாதிரி சுக்கு காஃபின்னு சொல்லிட்டு பொடி இருக்குது, இல்லை வீட்டிலே கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது வந்து சுக்கு பொடி போட்ட காஃபி வந்து குடிக்கிறப்ப வந்து இன்னும் நல்லா கிளென்சிங் ஆகும். அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் டீ குடிக்கலாம். க்ரீன் டீயும் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, வெயிட் லாஸ்க்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து தேன் இல்லாமல் ஜஸ்ட்டு க்ரீன் டீயை மட்டுமே போட்டு அதை மட்டும் வாட்டர் எடுத்துக்கலாம். ஸோ எந்த ஸ்வீட்டு இதுவும் ஆட் பண்ணக்கூடாது அந்த இதில். இல்லைனா இன்னொரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் வந்து 1 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி விதைகள், அதுக்கப்புறம் ஒரு 10 மிளகு எடுத்துக்கலாம். இதை எல்லாமே சேர்த்து அப்படியே வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சோம்னா ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்மளால் கொதிக்க வச்சுட்டு அது 1 டம்ளராக ஆற வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கஷாயம் மாதிரி ஒரு ஃபார்மில் வரும். ஸோ இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை வந்து காலையில் குடிக்கலாம். இது இம்யூனிட்டியும் வந்து நமக்கு வந்து பூஸ்ட் பண்ணும். அதே சமயம் நம்மளுடைய உடம்புல இருந்து தேவையில்லாத அந்த கழிவுகள், டாக்ஸின்ஸ் இதெல்லாமே ரிமூவ் பண்ணும். ஸோ இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி மஸ்க் மெலான். ஸோ இந்த ஒரு பழத்தை வந்து ஃபுல்லாக சாப்பிடணும். இதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி. ஸோ எந்த பழமாக இருந்தாலும் வயிறு ஃபுல்லாக சாப்பிடணும். காலையில் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றப்போ வந்து பார்த்திங்கன்னா த்ரூ த டே வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இதுக்கு மேலே எந்த ஸ்வீட் இதுவும் யூஸ் பண்ணாதீங்க, தேன் கூட யூஸ் பண்ணாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்டை வந்து அப்படியே சாப்பிடணும். நான் வந்து ஆப்பிள், வாழைப்பழம் இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸ் வந்து காலையில் சாப்பிட்லாம். பப்பாளி கூட ரொம்ப நல்லது. ஸோ அடுத்து லஞ்ச் பார்க்கலாம். ஸோ லஞ்சுக்கு வந்து நம்ம கார்போஹைட்ரேட்டுக்காக கொஞ்சம் குவான்டிட்டி வந்து ரைஸ் எடுத்துக்க போகிறோம். ரைஸ் வந்து இந்த மாதிரி சிகப்பு அரிசி, அதாவது வந்து கைக்குத்தல் அரிசி, அன்பாலிஷ்டு ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரைஸ் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ரைஸ் வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, சுகர் பேஷண்ட் இருக்கவங்க, இவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். 1 கப் அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை வச்சு எப்படி ரெசிபிஸ் பண்ணுறேன் அப்படின்னு காட்டுறேன். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கான தயிர் சாதம் இது.
இது வந்து சிவப்பு அரிசி. அந்த மாதிரி அரிசியில் இல்லை திணையிலையோ அந்த மாதிரி நம்ம வந்து ரைஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதில் வந்து தயிர் போட்டிருக்கேன், தயிர் போட்டு வெங்காயம் போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து இதை வந்து தாளித்து கொட்டிட்டோம்னா தயிர் சாதம் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து இது மேலே தாளித்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொட்டிடலாம். தயிர் வந்து ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுற டைமில் வந்து நம்ம வந்து தயிர் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ தயிர் வந்து உங்கள் விருப்பம் தான், எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஸோ தயிர் சாதம் ரெடி, வெயிட் லாஸ் தயிர் சாதம். ஸோ லஞ்சுக்கு வந்து அடுத்த ஐட்டம் வந்து பன்னீர் வச்சு ஒரு சப்ஜி பண்ணியிருக்கேன். ஸோ பன்னீர் போட்டு வெங்காயம், தக்காளி, குடமிளகா, உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாமே போட்டு வதக்கி தேவையான மசாலாலாம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான வந்து பன்னீர் மசாலா இருக்கும். பன்னீர் ஃப்ரைலாம் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் இது, ஆனால் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி எப்படி வந்து இதை வந்து அரேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். இது மாதிரி லஞ்ச் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்ப 2 ஃபுல்கா, அதாவது எண்ணெயே இல்லாத 2 ஃபுல்கா, கொஞ்சம் பன்னீர் சப்ஜி இப்போ காட்டினேன் இல்லையா, அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு டால், ஏதாவது வந்து ஒரு பருப்பு, இது வந்து பட்டாணி போட்ட ஒரு பருப்பு. அடுத்து வந்து சிவப்பு அரிசி தயிர் சாதம். ஜஸ்ட்டு ஒரு 2 ஸ்கூப் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதில் வந்து நடுவில் கொஞ்சம் பிக்கல் வந்து கொஞ்சம் நடுவில் வச்சிடலாம். ஸோ இப்போ நம்மளுடைய லஞ்ச் பாக்ஸ் ரெடி. ஸோ இப்போ நம்ம அடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து லஞ்சு வந்து நம்மளும் வந்து ரெடி பண்ணி வெளியே எடுத்துகிட்டு போகலாம். அடுத்து வந்து எப்படி வந்து இன்னொரு நாள் நான் வந்து லஞ்ச் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டுறேன் நான். ஒரு கப் டால், கொஞ்சம் சாலட்ஸ். அதுக்கப்புறம் சேலடில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வச்சுக்கோங்க. கேரட்டு, குக்கும்பர், நிறைய ஆனியன்ஸ், அது மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பொரியல் வந்து நிறைய பொரியல் வந்து பிளேட் ஃபுல்லாகவே இருக்கணும். பார்த்திங்கன்னா அங்கே ஃபுல்லாக ஒரு கீரை வச்சுருக்கேன், முருங்கைக்கீரை. அதில் ஃபுல்லாக நிறைய வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பூ போட்டிருக்கேன். ஒரே ஒரு கப் வந்து ரைஸ் வச்சுருக்கேன், ரெட் ரைஸ் வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம்ஸ் அளவு தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு நாளோட லஞ்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டான லஞ்சை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன் மாதிரி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி ஒரு கப்பு டால், அதாவது ப்ரோட்டீன் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, அதில் இருக்க ஆயில் இருக்குது, ஸோ அது ஃபேட் இருக்குது. ஸோ எல்லாமே இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் டயட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது இல்லாமல் வேறு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து லஞ்சில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இது காட்டுறேன் நான். இதுவும் என்னுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் லஞ்சு இது தான். அதே மாதிரி ரைஸு, சுரக்காய் வந்து நல்லா வந்து வெயிட்டு நல்லா குறைக்கும். அது இல்லாமல் டால், ப்ளைன் துவரம்பருப்பு போட்ட டால், அது இல்லாமல் சாலட்ஸ். ஸோ சாலட்ஸில் பார்த்திங்கன்னா வெங்காயம், அதுக்கப்புறம் லெமன், வெள்ளரிக்காய், இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ கீரை வந்து டெய்லி வந்து ஒரு கீரை எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருக்கிறத விட நமக்கு வந்து பசிக்கிறதையும் வந்து கம்மி பண்ணும். ஸோ பசிக்கிறத கம்மி பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டேக் வந்து தேவையில்லாமல் அதிகமாக எடுத்துக்கவே மாட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு அடுத்த நாள் வந்து நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ ஒரு 2-3 நாள் நான் வந்து லஞ்சை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன், அதை நான் எப்படி வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்புவேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வெளியிலலாம் போனால் லஞ்ச் வந்து இந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது அப்படின்லாம் நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம். அப்படி இல்லை, நம்ம வெளியே போகிறப்போ இந்த மாதிரி நம்ம பேலன்ஸ் டயட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு லஞ்சை வந்து நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ப்ளைன் ரைஸ், அதே மாதிரி ரெட் ரைஸ் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து தயிர் சாதம் கொஞ்சமாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீரை, பாலக்கீரை வச்சுருக்கேன். ஸோ டெய்லி ஒரு கீரை மஸ்ட்டு. அதுக்கப்புறம் மஷ்ரூம் வச்சுருக்கேன். மஷ்ரூமும் வந்து ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணுற டைமில். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ரா வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கேன், சேலட்ஸாக வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இன்னொரு நாள் என்னுடைய லஞ்ச் இது.
ஸோ ஈவினிங் வந்து ஸ்நாக்காக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஆப்ஷன் நான் காட்டுறேன். இது வந்து லோட்டஸ் சீடு, தாமரை விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து வானலில் வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து சூப்பரான ஒரு ஆப்ஷன். இது நல்ல வெயிட் லாஸ்க்கு வந்து சூப்பராக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணாலே போதும். நம்ம பொரியெலாம் எப்படி ஈஸியாக ஃப்ரை ஆகும் அது மாதிரி உடனே வந்து ஃப்ரை ஆகிடும். இதில் வந்து கொஞ்சோண்டு சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு மிளகுத்தூள் கூட நீங்கள் வேணும்னாலும் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை ஈவினிங் ஸ்நாக்காக வந்து சாப்பிட்லாம். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் டயபெட்டிக்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இது வந்து சாப்பிட்லாம். டயபெட்டிக்காக இருக்கிறவங்க சாப்பிட்லாம். அது இல்லாமல் அவங்களுக்கு நிறைய தூக்கம் வரல அப்படிங்கிறவங்க கூட இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்காக வந்து சாப்பிட்லாம். இது வந்து ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்த்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை சாப்பிட்றப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெயிட் போடும் அப்படிங்கிற இதுவும் இல்லை. அதே சமயம் நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா திருப்தி, நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து இது சூப்பரான ஒரு ஆப்ஷன். வெயிட் லாஸ் டைமில் வந்து இந்த லோட்டஸ் சீடு எடுத்துக்கலாம். இது எல்லா கடைகள்லையுமே டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் அமேசானில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். லோட்டஸ் சீட் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அது வந்து கிடைக்கும். ரொம்ப ரொம்ப கம்மியான விலையிலேயே ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது வந்து இது வந்து சோயாவில் செஞ்ச பட்டாணி. நம்ம வந்து ரெகுலர் பட்டாணியை விட இந்த சோயா பட்டாணி வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் டைமில். இது நிறைய ப்ரோட்டீனும் இருக்குது. அது இல்லாமல் நம்மளுடைய ஹார்மோன்லாம் வந்து நல்லா வேலை செய்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஈஸ்ட்ரஜன் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வந்து இதை ஒரு ஸ்நாக்காக எடுத்துக்கலாம். இல்லை ஈவினிங் வந்து இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு சுண்டல் சாப்பிட்லாம். இப்போ வந்து நான் வந்து நார்த் இந்தியாவில் டெல்லியில் இருக்கிறதுனால எனக்கு இப்போ சீசன் வந்து இந்த கொண்டக்கடலை வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். நம்ம ஊரில் எப்படி கடலை வந்து எப்படி செடியோடு விற்பாங்க இல்லையா, ஒரு சில டைம்லலாம் கிடைக்கும்ல கடையில், அதே மாதிரி இங்கே நார்த் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி டைமில் வந்து இங்கே வந்து இப்படி கொடுப்பாங்க. கொண்டக்கடலை தான், வேறு ஒன்றுமே இல்லை. அது வந்து ரொம்ப பச்சையாக அப்படி பார்க்கவே சூப்பராக இருக்கும். அதை நம்மளே பறித்து இந்த மாதிரி கூட வேக வச்சுக்கலாம். இல்லைன்னா கொண்டக்கடலை வந்து அப்படியே பறித்து அதை உரித்து அப்படி கூட கடையில் கிடைக்கும். நான் வந்து இதை உங்களுக்கு காட்டுறதுக்காகவே வந்து அப்படியே அந்த செடியோடு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது அப்படியே பச்சையாகவே வந்து இங்கே சாப்பிடுவாங்க இதை. ஸோ வந்து நான் வந்து ஈவினிங் டைமில் வந்து இது ஒன் ஆஃப் த ஒரு ஸ்நாக் மாதிரி வச்சுக்குவேன். அதை என்ன பண்ணுவேன்னா அதெல்லாம் ஃபுல்லாக பறிச்சுட்டு நான் காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஜஸ்ட்டு நம்ம பாசிப்பயிரெலாம் போட்டால் உடனே டக்குன்னு வெந்துடும் இல்லையா, அந்த முளைக்கட்டின பாசிப்பயிறு. அது மாதிரி கொஞ்சமாக தண்ணி போட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு பாயில் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். லைட்டாக உப்பு போட்டுட்டு இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிடுவோம். ரொம்ப ரொம்ப நல்லது இது. ஸோ இந்த பருப்பு தான் அப்படின்னு இல்லை, நீங்கள் வந்து பாசிப்பயிரோ ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக் வந்து எடுத்துக்கலாம். கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, வெள்ளைக்கடலை, கருப்பு கடலை, அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். வந்து வெயிட் லாஸ்க்காக வந்து ஸ்ப்ரவுட் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த ஸ்ப்ரவுட்டை வந்து இது மாதிரி நான் வந்து இப்போ அப்படியே ராவாக சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ அதுக்கு வந்து ஒரு டிப்ஸ் இது. ஸோ முளைக்கட்டிய தானியங்கள் எதை வந்தாலும் இருக்கலாம். இன்றைக்கி வந்து நான் பாசிப்பயிறு வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பாசிப்பயிறு ஃபஸ்ட்டு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதை இப்படியே சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காது. ஸோ அதனால் இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கொத்தமல்லி சட்னி அரைச்சிருக்கேன். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும், வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் போட்டு நான் வந்து அரைக்கிற கொத்தமல்லி சட்னி தான் அது. ஸோ இந்த கொத்தமல்லி சட்னிலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மேலே பொடி பொடியாக நறுக்கி வெங்காயம் சேர்க்கலாம். இப்போது ஸோ இப்போ பொடி பொடியாக நறுக்கினா வெங்காயமும் சேர்த்துடலாம். இதில் வந்து நம்ம வந்து லெமன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான எம்மியான வெயிட் லாஸ் சாலட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸ்ப்ரவுட்டை வெறும் இது சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்றப்போ நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப எம்மியாக டேஸ்டியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதே சமயம் வெயிட் லாஸும் ஆகும். அடுத்து நம்ம வந்து டின்னர் பார்க்கலாம். நைட்டுக்கு நம்ம வந்து என்ன சாப்பிட்லான்னா, இந்த மாதிரி பன்னீர் வந்து உதிராக எடுத்து வச்சுக்கோங்க. அது மாதிரி உதிராக பண்ணிவிட்டு அதில் வெங்காயம், தேவையான வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்னென்னலாம் வெஜிடபிள்க்கோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதில் மசாலா போட்டுக்கலாம்.
போட்டு இதை நல்லா வந்து கையிலேயே நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து பரோட்டாவாக வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது சப்பாத்தி மாதிரி நம்ம போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம நல்லா போட்டுக்கலாம். முக்கியமாக வந்து இந்த பன்னீரெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது. பன்னீர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணுற டைமில். ஸோ வந்து அதனால் பன்னீர் ரெசிபீஸ் வந்து நிறைய சேர்த்துக்குவாங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து நைட்டில் வந்து பன்னீர் வந்து எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்ல ஆப்ஷன் அது. ஸோ இதுக்கு வந்து கோதுமை மாவு வந்து ரெகுலர் கோதுமை மாவு இல்லாமல் மல்டிகிரெயின் ஆட்டான்னு சொல்லி கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி வந்து மல்டிகிரெயின் ஆட்டாவை யூஸ் பண்ணி பண்ணுற இதில் வந்து ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும்தான் எடுத்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது குவான்டிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டைமிங் ஆல்சோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இதை ஃப்ரிட்ஜில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு சப்பாத்தி தான் இல்லையா, ஸோ அதனால் வந்து இந்த மசாலாவை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா டெய்லி வந்து ஒரே ஒரு சப்பாத்தி போட்டுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் 2 பேர் சாப்பிட போகிறோங்கிறதுனால 2 சப்பாத்தி. ஸோ எனக்கு ஒன்று, என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து 2 சப்பாத்தி மட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து சப்பாத்தி வந்து எண்ணெய் இல்லாமல் அந்த மாதிரி லைட்டாக வந்து சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ சப்பாத்தி தான் சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதுக்கு அப்புறம் வேறு என்ன ஆப்ஷன்ஸ்லாம், அதாவது முள்ளங்கி போட்டு முள்ளங்கி சப்பாத்தி மாதிரி பண்ணிக்கலாம், காலிஃப்ளவர் போட்டு காலிஃப்ளவர் சப்பாத்தி மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது எதுவுமே வந்து எண்ணெய் இல்லாமல் வந்து சாப்பிடணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டைமிங் ஆல்சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8 மணிக்கு உள்ளரையே வந்து நம்மளோட டின்னரை வந்து முடிச்சிடணும். 8 மணிக்கு மேலே வேறு எந்த எதுவுமே சாப்பிடவே கூடாது. சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டுமே வந்து டின்னராக வந்து எடுத்துகிட்டு வந்து தூங்குறப்போ வந்து இன்னும் நல்ல எஃபெக்டிவாக வந்து நமக்கு வெயிட் லாஸ் கிடைக்கும். ஒரு சிலரால் முடியல அப்படின்னாக்கா கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி கார்போஹைட்ரேட் ஐட்டம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெயிட் லாஸ் வீடியோஸ்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய ஓனாக நான் வந்து என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்றேனோ அதை தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெயிட் அப்டேட்டும் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வந்து கொடுத்துட்டே இருக்கேன். என்ன மாதிரி லிக்விட்ஸ் சாப்பிட்றோம், என்ன மாதிரி சாலிட் ஃபுட் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதையும் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி என் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஃபேர்னஸ் ட்ரிங்க்ஸ், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் கூட நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ அதுக்காக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.